வேதாகம சரித்திரத்தில், உலக சரித்திரத்தில் பல தேவ பாத்திரங்களோடு அவர் இணைந்து இதுவரைக்கும் பயணித்திருக்கிறார். பட் ஒரு இறுதி பயணம், இந்த கடைசி நாட்களிலே பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க போகிற ஒரு கடைசி பயணம், இலக்கை நோக்கிய பயணம், இங்கே எருசலேமை நோக்கிய பயணம், முழு மனு குலத்திற்கும் ரட்சிப்பை உண்டு பண்ண போகிற பயணம், இறுதி பயணம், இலக்கை நோக்கிய பயணம். ஒரு சாதாரண கழுதையோடு. சீசர்கள் யோசித்திருப்பான், இவ்வளவு நாளா நம்ம கூட தானே டிராவல் பண்ணாரு. பேதுரு யோசித்திருப்பான், என்ன பிரச்சனை இருக்கு, எருசலேமுக்கு தானே போறோம், நம்ம எல்லாம் சேர்ந்து தானே போய்கிட்டு இருக்கோம், 3 வருஷமா அவர் கூட டிராவல் பண்றோம், நம்ம கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு. இந்நேரம் போல கழுதைய தேடுறாரு. கழுதை ஏன் இவருக்கு கழுதை மேல என்ன இவருக்கு ஞாபகம், கழுதைய போய் கூட்டுவார்ன்றாரு. அந்த கழுதை என்ன ஸ்பெஷல்? இப்படி ஒரு நாளும் ஒரு முறையும் அவர் டிராவல் பண்ணது இல்லையே. எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கோம், எத்தனையோ பட்டணங்களுக்கு போயிருக்கோம், கலிலியா ஃபுல்லா சுத்தி இருக்கோம், யூதயா முழுசும் சுத்தி இருக்கிறோம். அப்பெல்லாம் இவர் இந்த கழுதையை பத்தி யோசிக்கலையே, கழுதையை தேடலையே. இப்ப என்ன புதுசா, அதுவும் கடைசி நேரம்ன்றாரு, எருசலேமுக்கு கடைசியா போறோம்ன்றாரு, அங்க சிலுவையில் அரைக்கப்பட போறோம்ன்றாரு, அங்க பிதாவின் திட்டம் முழுமையடைய போகுதுன்றாரு, ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் ஒரு ரட்சிப்பு உண்டாக போகுதுன்றாரு. இந்நேரம் போல ஒரு கழுதையா அப்படின்னு சீசர்கள் நினைச்சிருப்பாங்க. எஸ், I need a donkey. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எனக்கு ஒரு கழுதை இன்னைக்கு தேவை, இந்த இரவு தேவை. தோத்திரம் இந்த கூட்டத்துக்குள்ளதான் இருக்கு, இந்த கூட்டமாவே இருக்கு. தோத்திரம் நான் இவர்களோடு இணைந்து பயணிக்க விரும்புகிறேன். இதுவரை பேதுருவோடு, இதுவரை அந்திரேயாவோடு, இதுவரை 12 சீசர்களோடு நான் பயணித்தது உண்மைதான். இதுவரை பலரோடு நான் பயணித்தது உண்மைதான். பழைய தலைமுறைகளோடு அவர் பயணித்தது உண்மைதான். பெரிய பெரிய தேவ மனிதர்களோடு அவர் பயணித்தது உண்மைதான். பட் இந்த இறுதி நாட்களில் ஷாக்கத்துராகனா, இந்த இறுதி காலத்தில், இந்த கடைசி நாட்களில் ஒரு கற்பனை கட்டாத எழுப்புதல், ஒரு கற்பனை கட்டாத அசைவு தேசத்தில் பூமியில் உண்டாகத்தக்கதாக பிதா போட்டிருக்கிற மகிமையான திட்டம் பரிபூரணமாய் நிறைவேறி முடியத்தக்கதாக நான் ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறேன். அது வேற யாரோடும் இல்ல, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தோதரா ஆமென். இந்த சாதாரண பாத்திரங்களோடு, உங்களோடு, உன்னோடு நான்